ஹலோ ஆல், நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் சாப்டர் 1ல் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டிட்டர்மினன்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே ஒரு டிட்டர்மினன்ட்குள்ளே 5, 20, 0, 1 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம மைனர் அண்ட் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ மைனர் ஆஃப் 5 அப்படின்னா இந்த 5ஓட ரோவையும் காலமையும் நம்ம விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் அதோட மைனர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மைனர் ஆஃப் 5 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 வந்து எந்த ரோவில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கா, அப்போ அந்த ரோவை விட்டுறணும். தென் ஃபஸ்ட்டு காலமில் இருக்க அதே விட்டுறணும். பேலன்ஸ் என்ன இருக்குது அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே அப்படின்னா -1. இதுதான் மைனர் ஆஃப் 5 அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் 20 அப்படின்னு பார்த்தா 20 வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 0 இருக்குது. இதுதான் மைனர் ஆஃப் 20 அப்படிங்கிறது. தென் அடுத்தது இப்போ 0க்கு பார்க்குறோம். மைனர் ஆஃப் 0 அப்படிங்கிறது 0 வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 20 இருக்குது. இதுதான் மைனர் ஆஃப் 0, தட் இஸ் 20. தென் மைனர் ஆஃப் -1 அப்படிங்கிறது இது செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்குது. இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலமை விட்டுட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 5 இருக்குது. இந்த 5 தான் மைனர் ஆஃப் -1, தட் இஸ் 5. தென் வி கம் டு கோஃபேக்டர். கோஃபேக்டர் ஆஃப் 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா -1 பவர். அப்போது -1 பவர் மேலே இது என்ன, m இன்ட்டு n ஆர்டர். mனா என்னது, ரோஸ், nனா என்னது, காலம்ஸ். அப்போது அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். கூட நம்ம மைனர் கண்டுபிடிச்சோம்ல அதை மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், அதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போது -1 பவர் 1 + 1 அப்படின்னா என்ன, -1 இருக்குது. பவர் 1 + 1 வந்து என்ன அப்படின்னா 2. அப்போ -1 பவர் 2 வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1 அப்படின்னு தெரியும். 1 கூட இந்த m11 அதாவது -1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு -1 கிடைக்கும். இதே மாதிரி இந்த 20க்கு கண்டுபிடிக்கணும், 0க்கு கண்டுபிடிக்கணும், -1க்கு கண்டுபிடிக்கணும்.